பிரசன்னா தேர்ட் விஷன் சேனலுக்காக. உதவியவர்களை உதாசீனம் தயவு செஞ்சு எப்பயுமே பண்ணாதீங்க. நன்றி மறக்காதீங்க. நம்மில் சில பேர் எப்படி எடுத்துக்கிறோம்னா, நான் உழைக்கும் போது என்னோட சேர்ந்து அவன் உழைத்தானா, அப்படி அவன் உழைத்திருந்தால் அவன் எனக்கு உதவி செய்தவன். நான் கேட்கும் பொழுது பணம் கொடுத்தானா, அப்படி அவன் செய்திருந்தால் அவன் உதவி எனக்காக செய்தவன். ஆனா அந்த உதவியை வாங்கிக்கிட்டோம், பணத்தையும் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி கூட உடல் உழைப்பையும் கொடுத்தவங்களையுமே இன்னைக்கு உதாசீனப்படுத்திட்டு இருக்கிறாங்கன்றதுதான் நிஜம். ஆனா இதெல்லாம் வாங்கிக்கிட்டு சில பேர் நீ எனக்கு என்ன உதவி செஞ்ச அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனம் உடைந்து போய் தான் செய்கிறது. எப்பயுமே நீங்க உங்களுக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பான முறையில் எல்லாருமே உயர்ந்த இடத்துக்கு போகத்தான் போகிறோம். நம்மளுடைய உழைப்பால், நம்மளுடைய எண்ணத்தால் நிச்சயமாக நம் அனைவரும் நன்றாகத்தான் இருக்க போகிறோம். உயர்ந்த இடத்துக்கு சென்றவுடன் நம்மளுக்கு உதவியர்களை அவர்களுக்கு திரும்ப உதவி செய்யவில்லை என்றாலும் அவர்களை மறக்காதீர்கள். அவர்கள் செய்த உதவியை மறக்காதீர்கள். சில பேரு உதவியை மறக்கலன்றதுக்காக ஊருக்காக பேசி தெரிஞ்சுட்டு இருக்கவங்க இருக்கிறாங்க. நம்ம அவங்கள பத்தி பேசல. உதவி செய்தவர்களை மறப்பது என்பது உண்மையில் நன்றி கெட்டவர்கள் அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப கீழ்த்தரமானவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியான நேரத்தில் ஒரு பயணத்தின் போது அவர்களுக்கு பேச்சு துணையாக நம்மை அழைத்து செல்கிறார்கள் இல்லையா? எதுவுமே செய்யலைனாலும் சும்மாவான்னு கூப்பிடுறாங்க இல்லையா? அவங்களோட நம்ம பயணிக்கிறோமே, சரியான உதவி அது. காரணம், அவங்களால தனியா போக முடியலன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க நம்மள கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு தான் போன, நீ எனக்கு என்ன பண்ண, அது சரி கிடையாது. உன்னுடைய தனிமையை இல்லாமல் ஆக்கணுன்றதுக்காக தான் அந்த ஒரு நபரை நீ நாடி சென்று அவரை கூட்டி சென்றாய். பெரும் உதவி அது. கஷ்டமான நேரத்துல நமக்கு கூட ஒருத்தவங்க நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய உதவி. அந்த உதவிய வெற்றிக்கு பின்னாடி எப்பயுமே மறக்காதீங்க. அது உங்களுடைய நல்ல குணத்தை குறிக்கும். உதவி தேவைப்படும் போது நீங்க உதவின்னு கூட கேட்க வேண்டாம். சரியான நேரத்துல உங்களுடைய நண்பனாக, உறவாக, தோழனாக நிக்கிறாங்க பாத்தீங்களா, அது உண்மையில் பார்க்க போனால் மனித நேயம் அது. ஆனால் அந்த உதவி பெற்றோருடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது அது தெய்வமாக தெரியும். தக்க சமயத்தில் நிற்கும் பொழுது. ஆகையால் உதவி செய்தவர்களை என்றைக்கும் மறக்காதீர்கள். அவர்களுடைய மனதை புண்படுத்தாதீர்கள். உங்கள் ஒருவரால் மற்றவர் யாருக்காகவும் அவர்கள் உதவி செய்யாமல் நொந்து விடுவார்கள். உங்களுக்கு வேண்டாம் என்று கூட நினைக்கலாம் உதவி. ஆனால் உதவி செய்பவன் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவட்டுமே. நன்றி, வணக்கம்.